நேராக வந்து கண்டிக்குப்பம் வழியாக திருப்பத்தூர் போகணும். திருப்பத்தூர் தான் நம்மளோட டெஸ்டினேஷன். நம்ம கிருஷ்ணகிரி வழியாக வந்துகிட்டு இருக்கும்போது அண்ணே வந்து ஹெல்ப் பண்ணார். அண்ணே உங்கள் பேர் என்ன? தினேஷ் அண்ணன் பாரு. அண்ணா உங்கள் பேர் என்ன? சுரேஷ் சார் ஹெல்ப் பண்ணாங்க. இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது, அப்படியே போகணும். வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்னைக்கு 13வது நாளுங்க. நேற்று வந்து 12வது நாள். நேற்று ஒரு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் தூங்கிட்டேன். பஸ் ஸ்டாப் நல்லா கிளியராக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு தனியாக ஒரு ரூம் வேறு இருந்துச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரி வ்ளாகர்னு சொன்னேன். வ்ளாகர்னு சொன்னோடனே சரிப்பா தூங்கிக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தூங்கிப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு, சரியான தூக்கம், தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். திருப்பத்தூர் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் வந்து படூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கான் திருப்பத்தூர் பக்கத்தில். அதை வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா சின்ன சூரத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சூரத்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு அங்கே தான் போவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. சேம் வந்து அதே மாதிரி இந்த படுன்றது சின்ன சூரத்துன்றாங்க. ஃபுல்லாக வந்து அங்கே இருந்து தமிழ்நாட்டில் மக்கள் வந்து இந்த படுன்ற ஊரில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டு போய் ட்ரேடர்ஸ் சேல் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நேராக வந்து இப்போ பார்த்துட்டு போக வேண்டியதான். திருப்பத்தூர் பார்த்துட்டு போக வேண்டியதான். அப்படியே இங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வீடு வந்து அமைதியாக தனியாக வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து தனியாக ஒரு வீடு இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஈவில் டெட் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது தனியாக ஒரு வீடு இருக்கும், சுற்றி காடாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பாருங்கள் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி ஃபுல்லாக தென்னைமரமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி வாழ்ந்தா. சரி வாங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. யாரும் லிஃப்ட்டு தர மாட்டுறாங்க. அப்படியே நடந்து தான் போயிட்டுருக்கேன். சரி வாங்க, போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அமைதியாக நடந்து போகிறது கூட கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. கிருஷ்ணகிரி பர்கூர்லேருந்து அப்படியே நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். ப்ரோ உங்கள் பேர்? விக்னேஷ் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். அங்கேருந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சாப்பாடு வேறு வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நேராக திருப்பத்தூர் வழியாக போயிட்டுருக்கோம். போகலாம். அப்படியே நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ ஹெல்ப் பண்ணார். ப்ரோ உங்கள் பேர்? பிரபாகரன் ப்ரோ ஹெல்ப் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். செம்ம தூக்கங்க. மேலே பார்க்குறீங்கள, மேலே ஒரு மரம் பார்க்குறீங்கள, அந்த மரத்துக்குள்ளே தான் தூங்கினேன். இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் இருக்குது திருப்பத்தூர். சரி, பக்கத்தில் வந்துட்டோம், நல்லா தூக்கிட்டு போகன்ட்டு மரத்தை பார்த்தேன், பக்கத்தில் அப்படியே தூக்கிட்டேன். நல்லா தூக்கம். சரி, ஓகே, போகலாம். ஆக்சுவலாக மேப்பில் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே எங்கே வந்து ஊர் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோதாங்க ஊரே. அவ்வளோதான் இருக்குது. இந்த சுற்றி வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு வீடு இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இல்லை, 2 கிலோமீட்டரும் கூட சொல்ல முடியாது, ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. சும்மா அது சரௌண்டிங் வீடு இருக்குது. மேபி அவுட்டரில் ஏதாவது சம்திங் இருக்கலாம். ஆனால் வந்து அவ்வளோதான்னு காட்டுது. ஸ்ட்ரைட்டாக ஒரு பாலம் மேலே ஏறி போகுது. அது வந்து ஹைவே போகுது. அவ்வளோதான், ஊரே அவ்வளோதான். பட் வந்து இங்கே என்னென்னா ஃபேமஸ்னால் குறி சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து
ஆமாம் சம்திங் அந்த மாதிரி வந்து சிலது ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து ட்ரேடர்ஸு ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங்னால் ஆன்லைன் ட்ரேடிங் இல்லை, ஃபுல்லாக வந்து இந்த ஆஃப்லைன்லேருந்து இந்த துணிமணிகள் வந்து அங்கே சொல்லியிருந்தில்ல அந்த ஊரில் இருந்து அந்த க்ளோத்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு இந்த பாலத்தில் ஏறி இறங்கினோடனே தான் ஊரே வருது. நான் தான் தப்பாக சொல்லிட்டேனோ, வெரி சாரி திருப்பத்தூர் மக்களே. இது ஃபுல்லாக வந்து இறங்கினோடனே தான் ஊரே இருக்குது. பார்ப்போம் எங்கேயாவது வந்து தங்க முடியுதான்னு பார்ப்போம். தங்கிட்டு அப்படியே நாளைக்கு வேலூர் வேறு போகணும். அதுக்கு முன்னாடி வந்து ஆம்பூர் இருக்குது. ஆம்பூர்னாலே பிரியாணி, பார்ப்போம் பிரியாணி கிடைக்குதான்ட்டு. இதுக்கு முன்னாடி கிடச்சிச்சு, இனிமேல் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக ட்ரேடர்ஸ் தாங்க, ட்ரேடிங் தான் ஃபுல்லாக வந்து இந்த பேகு, அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த எவர் சில்வர், அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ரேடிங்காக தான் இருக்குது. மற்றபடி திருப்பத்தூரில் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. மேக்ஸிமம் எனக்கு தெரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்படி மாதிரி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே. ஆக்சுவலாக வந்துக்கிட்டு இருக்கும்போது வாணியம்பாடி வரைக்கும் வந்து லிஃப்ட்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில. நேராக வந்து நம்ம வேலூருக்கு போய் முடிக்கலாம்னு பார்த்தேன், பட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்படியே நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போது பேர் சரண்ராஜ் வந்து ஹெல்ப் பண்ணார். அப்படியே நம்ம நேராக வாணியம்பாடி நோக்கி போயிட்டு நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து ப்ரோ வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. தமிழ் அம்பேத் பேர் தமிழ் அம்பேத், ரொம்ப நல்ல பேராக இருக்குது. கரெக்டாக வந்து வாணியம்பாடியிலே வந்து இறக்கி விட்டுருக்காரு. தேங்க்யூ. பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்து வாணியம்பாடியிலேருந்து எங்கேயாவது தங்கிட்டு அப்படியே நம்ம அடுத்த ஊருக்கு நைட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். வந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. அண்ணன் மோகன் அண்ணன் வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. நைட்டு கூட பார்க்காம லிஃப்ட்டு கொடுத்தாரு. ரொம்ப